பாஜக செய்த அதே குதிரை பேரத்தை இன்னைக்கு தாவேகா செய்யுதோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது அப்ப ரெண்டு கட்சிக்கும் பெரிய வித்தியாசமே இல்லைல்ல. இல்லை அதாவது பாஜக பல மாநிலங்களில் செய்யக்கூடிய இவங்க எல்லாம் என்னன்னா எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சியை மாற்றி அமைக்கிறாங்க, எம்பிக்களை மாற்றி அப்படியே ஆட்சியை மாற்றி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க எங்கேயும் ராஜினாமா பண்ணிட்டுலாம் வர சொல்கிறதில்ல. பாருங்க, மகாராஷ்டிராவில் என்ன நடந்திருக்கு, மேற்கு வங்காளத்தில் என்ன நடந்திருக்கு, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை பூரா அப்படியே கட்சி மாற்றிட்டாங்க. கோவாவில் அப்படி தான் நடந்தது, அஸ்ஸாமில் அப்படி தான் நடந்தது, திரிபுராவில் அப்படி தான் நடந்தது, இப்போ மேற்கு வங்காளத்தில் எல்லா மாநிலங்களிலும் பாஜக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்களை அப்படியே கூண்டோடு தூக்கிட்டு போறதுக்கு தான் அவங்க வேலை செய்யலாம். அதுக்கான முயற்சிகள் நடந்தது. இவங்க பதவியோட போயிட்டு முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்களை பார்க்கிறாரு, இபிஎஸ் அவர்களை பார்க்கல, அங்க ஒரு பேச்சுக்கள் பேசப்பட்டு. இவங்களை பொறுத்தவரையில் அந்த மாதிரி பாஜகவும் இவங்களும் செய்யறது ஒண்ணுன்னே சொல்ல முடியாதுங்கிற ஒன்னா தான். இவங்களும் இப்ப நீங்க எம்எல்ஏக்கள் ஆதரவு இல்லாத எம்எல்ஏக்கெல்லாம் நீங்க வாங்கன்னு அப்படியே கூட்டு போயிருக்கலாம். அப்படி பண்ணல. இவங்க எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணிட்டு அவங்க போய் சேர்றாங்க. அதுவே சரியானது இல்லைன்னு தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் அப்படி தான் சுட்டி காட்டியிருக்கோம். இது நீங்கள் சரியான நடைமுறை இல்லை, இது தேவையற்ற ஒரு சர்ச்சையும் தேவையற்ற சந்தேகத்தையும் உங்கள் மேலே உருவாக்குன்னு தான் நம்ம சொல்கிறோம். எனவே நாங்கள் ஒன்றும் அமைதியாக இல்லையே. தாவேக்கு அப்படி செய்கிற போது நாங்கள் எங்கே அமைதியாக இருந்திருக்கோம்? நீங்கள் நாங்கள் எங்களால் சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்களை பூரா நாங்கள் எது சரியோ அதை சரின்னு சொல்றோம், எது தவறோ அது தவறுன்னு அழுத்தமா சுட்டிக்காட்டுறோம். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.